பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் லொக்கேட் ஆகிருக்கிறது ஜெயச்சந்திரனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன வாங்க போகிறேங்கிறத இந்த vlogல பார்க்கலாம். வாங்க வந்திருக்கோன்ற ஒரு ஐடியாலஜியே இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. சரி அப்படியே ரேண்டமாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம். ஆக்சுவலி ரம்ஜான் வேறு எனிதிங் ஸ்பெஷலிஸ்ட் திங் ஐ டோன்ட் நோ. எல்லாமே அவசரமாக இருக்குது. எதுவும் வாங்குறதுனே தெரியல. கன்ஃபியூஷன். ரேட்டுமே ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றதே நம்ம மறந்துட்டோங்க. ஆக்சுவலாக எதுக்கு வந்திருக்கோன்றே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியலை. அப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவசரமாக இருக்கும். ஒர்த்தபுளாக இருக்கும். லைக் கலர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட செக்ஷன் நினைக்கிறேன். சரி பார்ப்போம் வாங்க, என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. ஏதாச்சும் டாப் இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு ஆக்சுவலி இது ஒரு டாப் எல்லாமே நல்லா இருக்கு. பட் சைடு ஓப்பன் தான் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த கலெக்ஷன் பாருங்கள். இந்த காங்காரி ரொம்ப சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் என்ன இது அபந்தலாவாக இருந்துச்சு. கொஞ்சம் சைடு ஓப்பனாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். லைக் இது ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. இது என் சைஸுமே இல்லை. யாராச்சும் டபுள் எக்ஸல் இருந்தீங்கன்னா வாங்கி கான்ட்ரிபியூட்ஸ் அந்த மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு ரம்ஜான் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீட்டாக போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க. தென் சாரீ செக்ஷன் போயிருந்தேன். சாரியை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது. அந்த கலர் அப்படியே செம்மையாக இருந்தது. அந்த ஒர்க்ஸ்லாம் பாருங்களேன். ஆர்கன்ஸா மெட்டீரியலில். பட் ரேட்டு தான் அவங்க 5000. ஐ கான்ட் பிலீவ். தென் அப்படியே வந்துட்டாச்சு. சாரீ மாய்க்கிறது நம்ம ஆக்சசரிஸ் பண்ணுறோம். ஆக்சசரிஸ் பாருங்கள். கேர்ள்ஸ்க்கு எப்படியுமே வந்துட்டு இந்த ஆக்சசரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சும்காஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. பட் என்ன ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னது இதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டீனேஜர் எல்லாம் கம்மியாக தானே இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. கிளிப்ஸ்லாம் பாருங்கள் 55, 75 அந்த ரேட்டில் தான் இருக்குது. எல்லாம் எனக்கு மட்டும்தான் ரேட் அதிகமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்களும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். அப்புறம் இந்த குட்டி பொண்ணு ரம்ஜானுக்கு கோன் எடுக்க வந்தாப்புல என்னை பார்த்து பயந்துட்டா. நெக்ஸ்ட் இந்த வளையல்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. நல்ல யூனிக்கான கலர்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ரேட் ஜாஸ்தியாக இருந்தோம். டி நகரில் கம்மியாக இருந்துருக்குங்க. தெரியலங்க. நம்ம விளையாடும் போதெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது தான் அப்படி இருந்துச்சான்னு எனக்கே தெரியலங்க. இங்கே பாருங்களேன். இன்றைக்கி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்களேன். இதில் வந்து ஆக்சுவலி 3 in 1 மாதிரிங்க. இதை வச்சு நம்ம விளையாடவும் செஞ்சுக்கலாம். லைக் பபுள்ஸும் விட்டுக்கலாம். இது வந்து காற்று வருதுங்க பாருங்களேன். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த டாய்ஸ்லாம் இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம என்னென்ன விளையாடணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேசாமல் இதை வாங்கிடலான்னு இருக்கேங்க. நான் வந்திருக்கோன்னு பாருங்க. கடைசியில் நாங்கள் எங்கே வந்திருக்கோம். கடைசியில் நம்ம என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் ப்ரொவிஷனல் ஐட்டமுக்கு வந்திருக்கோங்க. இப்போ வந்து நிற்கிறோம். வாங்கிட்டாச்சு. இதுக்கே எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. 5000 ஆயிடுச்சு. வசந்த பவன் நல்லா இருந்துச்சுங்க. அதோட ஆம்பியன்ஸுமே நீட்டாக இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சங்கீதா ஹோட்டல் மாதிரி ஆம்பியன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பொடி நல்லா இருக்குது. பட் ஆனால் இப்படி வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரைஸு. ஸோ ஓகே சாப்பிட்டு வரேன் கைஸ். அட்லாஸ்ட் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு